நம்முடைய சபைகளில் இன்றைக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அதிகமாகவே இருக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாடு நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. கொள்கை விஷயங்களில் நிலையற்ற நிலைமை எங்கும் நம்முடைய சபைகளில் நிலவுகிறது. பாருங்களேன், கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா அப்படின்னா கொண்டாடலான்னு வாங்க, நிறைய பேர் கொண்டாட வேணாம் அப்படின்வாங்க. நகை நட்டுகள் அணியலாமா, அதெல்லாம் தப்பு இல்லை, போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அசைவம் புசிக்கலாமா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். திருமண அடையாளமாக மோதிரம் தாலி அணியலாமா அப்படின்னா அதெல்லாம் என்ன இருக்குது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். பைபிளில் என்னங்க இருக்குது? தாலி மோதிரம் எதுவும் அடையாளம் இருக்கா? இல்லை. ஆடம்பர வாழ்க்கை வாழலாமா, அதிலும் இரட்டை நிலைப்பாடு. வாழலாம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆலய ஆராதனைகளில் கைதட்டலாமா, பைபிள் எங்கேயா கைதட்டி இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் தட்டலாம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஜாதி வித்தியாசம் பார்க்கலாமா, அதுலேயும் இரட்டை நிலைப்பாடு. பெயருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, கல்யாணத்துக்காக காலேஜில் போய் சேர்றதுக்காக இப்படிலாம் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, அல்லது சத்தியத்தின் அடிப்படையில் முழுமையாய் கற்று கர்த்தரோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட். தியேட்டருக்கு போகலாமா, அதுலேயும் இரட்டை நிலைப்பாடு. நாவல் வாசிக்கலாமா, புதினம் என்று சொல்லுவார்கள் தமிழில். இப்படி பற்பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நேரடியான அதிகாரமோ வசனமோ வேதாகமத்தில் இல்லை. ஆனால் வேத வாக்கியங்களில் பொதுவான நியதிகள், ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் நிறைய அடங்கியிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு பொது நியதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் நாம் வாசிக்கலாமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வாசிக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு ஜெனரல் பிரின்சிபிள், பொதுவான நியதி என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். சில உதாரணங்கள் பாருங்கள். லோத்தின் மனைவி, அவளுக்கு பட்டண வாழ்க்கை, சிட்டி லைஃப் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. என்ன சீரழிவு உண்டாயிற்று பார்த்தீங்களா? குடும்பமே சீரழிந்தது. சிம்சோன் அழகிகளை கண்டு அவன் கவர்ச்சியுற்றான். அவன் நிலைமை எவ்வளோ பரிதாபமான நிலைமை அப்படின்னு நம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? உலகம், கவர்ச்சி. யூதாஸ் பணம் என்ற விஷயத்தில் அவன் மிகவும் கவர்ந்திழுக்கப்பட்டான். உலகமே இன்னைக்கு பணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சபையில் உள்ளவர்களும் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். உன்னதம், பரலோகம் எப்பொழுதுமே கசப்பாகத்தான், கடினமாகத்தான் இருக்கும். யோசேப்பு அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவன். தானியேல் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், யோசேப்பு போலவே. ஆனால் சிங்கக்கபியிலே அவன் தள்ளப்பட நேரிட்டது. ஸ்தேவான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு விசுவாசி. அவனுக்கு உண்டான நிலை என்ன? கல்லெறி உண்டு அவன் கொல்லப்பட்டான். இப்படி 2 வகை, உலகத்தால் கவர்ந்தெழுக்கப்படுகிறவர்கள், பரலோகத்தால் கவர்ந்தெழுக்கப்படுகிறவர்கள். இந்த 2 வகையினரிலும் யாருடைய முடிவு மகிமையாயிருந்தது என்று நாம் சிந்தித்தால் சரியானதை நாம் தெரிவு செய்வோம். பாருங்களேன், யோசேப்பு உயர்த்தப்பட்டார், சிறைச்சாலையில் கிடந்தார். தானியேல் கெபியில் தள்ளப்பட்டார், தேவன் உயிரோடு அவனை காப்பாற்றினார். ஸ்தேவான் கல்லெறி உண்டான், ஆனால் கர்த்தருடைய மகிமையை கண்டான். பார்த்தீங்களா, எத்தனை ஆச்சரியம்! பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் கவர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் பின்னே சென்றால் முடிவு அழிவு. பரலோகம் என்று எடுத்துக்கொண்டால்
அது பரலோகத்தை பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவு மகிமையாய் இருக்கும்.